அணு ஆயுதத்தை நெருங்கிவிட்டது. நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை. ஈரானுக்கு முழு படையும் வரும். இறங்கிய இஸ்ரேல், தொடங்கிய யுத்தம். ஜூன் 13 அதிகாலை 3:30 மணி. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் காரிருளை குழித்துக் கொண்டு சீறிப் பாய்ந்தன. என்ன நடக்கிறது என யூகிக்கும் முன்பாகவே ஈரானின் பல்வேறு இடங்களில் குண்டுகள் வெடித்து வானை நோக்கி புகைமூட்டம் எழுந்தது. அப்போதுதான் இஸ்ரேலில் சீரிய விமானங்கள் ஈரானை தாக்கியது என்ற செய்தி உலகை எட்டியது. இஸ்ரேலின் 200 விமானப்படை விமானங்கள் ஈரானை வளையமிட்டு தாக்கியது. இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் அலையலையாக ஈரானுக்குள் நுழைந்தது, குண்டுகளை வீசின. ஈரான் தலைநகர் டெஹரானில் குண்டுவெடிப்பு சத்தம் காதை கிழிக்க, அபாய ஒலி எச்சரிக்க, உயிரை பிடித்துக் கொண்டு அங்கும் இங்குமாக ஓடத் தொடங்கினர் ஈரானிய மக்கள். ஈரான் அணுசக்தி தளங்கள், இராணுவ தலைமையகங்கள், இராணுவ தளபதிகள், அணுசக்தி விஞ்ஞானிகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை வீசிய குண்டுகளில் கட்டிடங்களெல்லாம் தூள் தூளானது. அப்போது இஸ்ரேலிய மக்களுக்கு உரையாற்றிய அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அழிக்க ஆபரேஷன் ரைசிங் லயனை தொடங்கியிருப்பதாக அறிவித்தார். Moments ago, Israel launched Operation Rising Lion, a targeted military operation to roll back the Iranian threat to Israel's very survival. இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக ஈரானில் கைவரிசையை காட்டியது இஸ்ரேல் உளவுப்படையான மொசாட். ஈரானில் பதுங்கியிருந்த மொசாட் உளவாளிகள் ட்ரோன்களை ஏவ ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் தகர்ந்து விழுந்தன. இதுவே இஸ்ரேல் விமானப்படை விரைவாக ஈரான் வான்பரப்பை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர உதவியது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் ஈரானில் 70 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலின் இந்த ஆக்ரோஷ தாக்குதல் ஈரானின் பாதுகாப்பு படையை நிலைகுலையச் செய்தது. அதாவது ஈரான் படைகளை வழிநடத்திய மூத்த இராணுவ தளபதிகளையெல்லாம் ஒரே நாளில் கொன்றது இஸ்ரேல். ஈரான் ஆயுதப் படைகளின் தலைமை தளபதி மொஹம்மத் பகேரி, ஈரானில் அதிசக்தி வாய்ந்த ஈரானிய புரட்சிகர காவல்படை தலைவர் ஹுசைன் சலாமி, ஈரானிய படைகளை ஒருங்கிணைக்கும் தலைவர் கோலமாலி ரஷீத், ஈரான் விமானப்படை கமாண்டர் அமீர் அலி ஹாஜிசாதேவை கொன்றது இஸ்ரேல். ஈரானின் முக்கிய அணு விஞ்ஞானிகள் ஃபெரிடூன் அபாசி, மொஹம்மத் மெக்தி தெஹ்ரான்சி கொல்லப்பட்டனர். இவர்கள் ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். இது முதல் நாள் போரில் இஸ்ரேலுக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக அமைந்தது. ஈரானின் நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் அணுசக்தி தள உட்கட்டமைப்புகளில் குண்டு வீசியது இஸ்ரேல். ஈரானின் தப்ரீஸ் விமானப்படை தளம் தகர்க்கப்பட்டது. மறுபுறம் இஸ்ரேலின் டெல் அவீவ், ஹைஃபா, ஜெருசலேம் நகரங்களில் அபாய ஒலி எச்சரித்தது. இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குழிகள், பாதுகாப்பு கட்டிடங்களை நோக்கி ஓடிய வேளையில் ஈரானில் இருந்து சீறி வந்த ஏவுகணைகள் கட்டிடங்களை துளைத்தன. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி என சூளுரைத்த ஈரான் ஏவுகணைகளை மழையாக பொழியச் செய்தது. டெல் அவீவின் கிரியா பகுதியில் ஈரான் ஏவுகணைகள் விழுந்தன. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை ஈரான் குறிவைத்திருந்தது. ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இஸ்ரேலில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஜூன் 14 60 நாள் டைம் கொடுத்தோம், நீங்க ஒப்பந்தம் செய்யவில்லை என்று ஈரானை விமர்சித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இனியும் அழிவுகள் ஏற்படக்கூடாதென்றால் அணுசக்தி ஒப்பந்தத்தில் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என ஈரானை நிர்பந்தித்தார் ட்ரம்ப். மறுபுறம் அணுசக்தி தொடர்பாக
அமெரிக்காவோடு நடக்க இருந்த பேச்சுவார்த்தை ரத்து என அறிவித்தது ஈரான். இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் 2வது நாளாக ஈரானில் குண்டுகளை வீசியது. டெஹரானில் மெஹ்ரபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விமான நிலையம் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பற்றி எரிந்தது. மறுபுறம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸை தீவிரமாக்கியது ஈரான். ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் வானிலேயே சிதறடித்தது. ஈரான் சாறை சாறையாக ஏவுகணைகளை வீச அவற்றில் சில இஸ்ரேல் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை தாண்டி இஸ்ரேலை தாக்கியது. ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீச அவை டெல் அவிவின் ரிஷான், லெசியான் பகுதிகளை துளைத்தது. இனியும் ஏவுகணைகளை வீசினால் டெஹரான் பற்றி எரியும் என்று மிரட்டினார் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ். நாள் 3 ஜூன் 15 ஈரான் ராணுவ தலைமையகத்தில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் விமானப்படை. ராணுவ தளவாட தயாரிப்பு தொழிற்சாலை அருகே இருக்கும் மக்களை வெளியேறச் சொன்ன இஸ்ரேல் ராணுவம் ஈரானில் 80 நிலைகளை குறிவைத்து தாக்கியது. ஈரானின் எண்ணெய் வயல், எரிவாயு நிலையங்களை குறிவைத்து தாக்கியது இஸ்ரேல். ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரை துளைத்தது. பாட்யாம் பகுதியில் குடியிருப்பு கட்டிடங்கள் சிதைவுகளாக விழுந்தன. ஈரானின் ஏவுகணைகள் விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்தனர். இருதரப்பு சண்டை வலுத்தது. இதில் ஈரானில் உயிரிழப்பு 128ஆக உயர்ந்தது என ஈரானிய சுகாதாரத்துறையால் தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலில் உயிரிழப்பு 24ஆக அதிகரித்தது என்றும் காயமடைந்தோர் எண்ணிக்கை 600ஆக உயர்ந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டது. நாள் 4 ஜூன் 16 ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வருவதாக அலாரம் கொடுத்தது இஸ்ரேல் விமானப்படை. மத்திய இஸ்ரேலில் பெட்டாச் திக்வா பகுதியை ஈரானிய ஏவுகணைகள் தாக்கியது. இஸ்ரேலின் ஹைபாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணையை வீசியிருந்தது. இஸ்ரேல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டது. டெஹ்ரான் வடகிழக்கு பகுதியில் இருந்து மக்களை வெளியேறச் சொன்னது இஸ்ரேல் ராணுவம். அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரான் அரசு ஊடகத்தின் கட்டிடத்தில் தாக்குதலை நடத்தியது. صدایی که شنیدید فضای غبارآلود استادیوم நாள் 5 ஜூன் 17 இஸ்ரேல் விமானப்படை ஈரானில் தாக்குதல் நடத்துவதும் பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளையும் ட்ரோன்களை வீசியதும் இடைவிடாது தொடர்ந்தது. டெல் அவிவில் இஸ்ரேலின் உளவு பிரிவு மொசாட் தலைமையகத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசியிருந்தது. ஈரானில் அந்நாட்டு தலைமை ராணுவ தளபதி அலி ஷத்மானி கொல்லப்பட்டார். G7 மாநாட்டுக்கு செல்லும் வழியில் டெஹ்ரானை விட்டு மக்கள் வெளியேற வேண்டும் என்று எச்சரித்த ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதத்தை பெற முடியாது என்றார். அவரது எச்சரிக்கை போரில் அமெரிக்கா பங்கு பெறலாம் என்ற கேள்வியை வலுவாக்கியது. ஈரானோடு அணுசக்தி பிரச்சினைக்கு ஒரு ரியல் எண்ட் என்றார் ட்ரம்ப். மறுபுறம் சதாம் ஹுசேனுக்கு நேர்ந்ததுதான் ஈரானின் கமேனிக்கும் நடக்கும் என எச்சரித்தார் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ். நாள் 6 ஜூன் 18 அமெரிக்காவோட விமானம் தாங்கி போர்க்கப்பல், போர் விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்தது. வெள்ளை மாளிகையில் அவசர கூட்டத்தை நடத்தினார் டொனால்ட் ட்ரம்ப்.
ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் போரில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட வேண்டுமா என்பது குறித்து ஆலோசித்தார் ட்ரம்ப். போரில் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார். அதேவேளையில் ஈரானிய மக்களுக்கு உரையாற்றிய உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி, இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது, அதற்கு நிச்சயம் தண்டனை கொடுப்போம் என்றார். அமெரிக்கா தலையிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்கும். ஈரானோட வரலாற்றை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க எங்களை அச்சுறுத்த மாட்டார்கள் என்ற கமேனி, ஈரானியர்கள் சரணடைபவர்கள் அல்ல என்று ட்ரம்பிற்கு நேரடி எச்சரிக்கையை விடுத்தார். நாள் 7 ஜூன் 19 ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது தொடர்ந்தது. அப்போது மலைக்குள் இருக்கும் ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை இஸ்ரேலால் அழிக்க முடியாது என்றும் பேசப்பட்டது. அமெரிக்காவின் B-2 போர் விமானங்களால் மட்டுமே அவற்றை அழிக்க முடியும் என்ற பேச்சு நிலவியது. மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேலில் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் விழுந்தன. இஸ்ரேலின் பிரபல மருத்துவமனையான சொரோகா மருத்துவமனை ஈரான் ஏவுகணையில் சிதைந்தது. இது இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. ஈரானின் ஏவுகணைகள் எல்லாம் அழிக்கப்படும் என்றார் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. They're targeting civilians because they're a criminal regime. They're the arch terrorists of the world. Our goal is twofold: nuclear, ballistic missile. We're going to remove that. We are in the process of completing removing this threat. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிருடன் இருக்கவே கூடாது என்றார் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ். ஆனால் கமேனி எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவரை கொல்லப் போவதில்லை என்றார் ட்ரம்ப். நாள் 8 ஜூன் 20 இருதரப்பு இடையிலான சண்டை தொடர்ந்தது. டெல் அவீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இஸ்ரேல் ராணுவ முகாம்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஈரான் ராணுவ ஏவுகணை தாக்குதல்களில் மிக கடுமையாக சேதமடைந்தன. ஈரானின் அராக் அணுசக்தி நிலையத்தில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் விமானப்படை. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் போரில் அமெரிக்கா இணைய வேண்டுமா என்பது குறித்து 2 வாரங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்வார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்தது. I will make my decision whether or not to go within the next 2 weeks. That's a quote directly from the president for all of you today. நாள் 9 ஜூன் 21 இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வலுக்க 3ஆம் உலகப் போர் மூளும் அபாயம் எழுந்திருக்கிறது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரித்தார். ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேல் அறிவியல் ஆராய்ச்சி மையம் தகர்க்கப்பட்டது. இஸ்ரேல் மீது ஈரான் கொத்து குண்டுகளை வீசி அதிபயங்கர தாக்குதலை நடத்தியது. போரை நிறுத்தும் முயற்சியை ஈரான் மேற்கொண்டது. ஜெனீவா நகரில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஜி கலந்து கொண்டார். எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஈரான் இன்னும் 2-3 வருடங்களுக்கு அணு ஆயுதம் பெற முடியாது என சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்தது. ஈரானின் முக்கிய அணுசக்தி தளமான இஸ்ஃபஹானில் மீண்டும் அதிரடி தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். 3 ஈரான் ராணுவ தளபதிகளை கொன்றது இஸ்ரேல். பதிலுக்கு இஸ்ரேலின் டெல் அவீவ், ஹைபா, டான் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசியது. இஸ்ரேலிய விமானப்படை அவற்றை தகர்த்தன. அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவில் இருந்து நகர்வதாக தகவல்கள் வெளியாகின. நாள் 10 ஜூன் 22 போர் 10வது நாளை எட்டியது. இஸ்ரேல் ஈரான் சண்டை ஒருபுறம் இருக்க, போரில் இணைந்தது அமெரிக்கா. ஆபரேஷன் மிட்நைட் ஹாமர் என ஈரானின் நட்டான்ஸ், ஃபோர்தோ, இஸ்ஃபஹான் அணுசக்தி நிலையங்களில் அமெரிக்கா வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியதாக செய்தி வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்.
அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட B-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் நட்டான்ஸ் ஃபோர்தோ அணுசக்தி தளங்களில் குண்டுகளை வீசியது. 125 விமானங்கள், 75 குண்டுகள் என ஈரான் அணுசக்தி தளங்களில் வெறும் 25 நிமிடங்களில் வேலையை முடித்தது அமெரிக்கா. நட்டான்ஸ் ஃபோர்தோ அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்காவின் B-2 விமானங்கள் குண்டுகளை வீச இஸ்ஃபஹானில் அரபிக்கடலில் நின்ற அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வந்த குண்டுகள் துளைத்தன. இந்த தாக்குதலை ஈரானும் உறுதி செய்தது. ஈரானின் அணுசக்தி முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டது என பிரஸ் மீட் வைத்தார் ட்ரம்ப். A short time ago, the U.S. military carried out massive precision strikes on the 3 key nuclear facilities in the Iranian regime, Fordo, Natanz, and Esfahan. Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. அமெரிக்காவின் மிக தைரியமான முடிவு என்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ ட்ரம்பிற்கு நன்றியை தெரிவித்தார். Congratulations, President Trump. Your bold decision to target Iran's nuclear facilities with the awesome and righteous might of the United States will change history. மறுபுறம் அமெரிக்கா போரில் சர்வதேச விதிகளை மீறிவிட்டதாக தெரிவித்த ஈரான் இதற்கான பதிலடியை கொடுப்போம் என எச்சரித்தது. சாறை சாறையாக இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசத் தொடங்கியது. சண்டை மீண்டும் தீவிரமாகும் சூழல் ஏற்பட்ட வேளையில் நாங்கள் போரை விரும்பவில்லை, ஆனால் எங்களை தொட்டால் சும்மா விடமாட்டோம் என எச்சரித்தது அமெரிக்கா. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதல் மகத்தான வெற்றி என பென்டகன் தெரிவித்தது. The order we received from our commander-in-chief was focused, it was powerful, and it was clear. We devastated the Iranian nuclear program. But it's worth noting the operation did not target Iranian troops or the Iranian people. நாள் 11 ஜூன் 23. போரை நீங்கள் தொடங்கலாம், ஆனால் நாங்கள்தான் அதனை முடிவுக்கு கொண்டு வருவோம் என இஸ்ரேல் அமெரிக்காவை எச்சரித்தது ஈரான். இருதரப்பு மோதல் தொடர்ந்த வேளையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்ஜி ரஷ்யா சென்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேசினார். அமெரிக்கா தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்தது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு எந்த நியாயமும் இல்லை என்றார் புதின். ஈரானில் 6 ராணுவ விமான நிலையங்களை தாக்கிய இஸ்ரேல் 15 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை அழித்தது. இஸ்ரேல் நகரங்களில் இடைவிடாது சைரன் ஒலிக்க விடாப்பிடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசியது. கத்தாரில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை தொடங்கியது ஈரான். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளமான கத்தாரின் அல் உதைத் விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசியது. ஏவுகணைகளையெல்லாம் கத்தார் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் சிதறடித்தன. எந்த சூழலிலும் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என ஈரான் சொல்ல சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. நாள் 12 ஜூன் 24. இஸ்ரேல் விமானப்படை ஈரானில் தாக்குதல் நடத்த, ஈரான் ஏவுகணைகளை வீச போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டதாக தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானின் ராணுவ நிலைகளை தாக்கியது. ஈரான் மீது குண்டுகளை வீச வேண்டாம் என இஸ்ரேலை வலியுறுத்திய ட்ரம்ப், உங்கள் போர் விமானிகளை இப்போதே நாடு திரும்பச் சொல்லுங்கள் என இஸ்ரேலை கேட்டுக்கொண்டார். இரு நாடுகளும் சண்டையை தொடர இது எனக்கு பிடிக்கவில்லை என கோபம் தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I'd never seen before. The biggest load that we've seen. I'm not happy with Israel. இதன் தொடர்ச்சியாக போரில் இஸ்ரேல் தனது இலக்கை வெற்றிகரமாக அடைந்தது என கூறி போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ. எங்களை தவிர எந்த நாடும் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைக்க துணிந்தது இல்லை என பெருமிதம் தெரிவித்த ஈரானும் போரை நிறுத்தியது. மத்திய கிழக்கை பற்றிக்கொண்ட போர் பதற்றம் 12 நாட்களில் முடிவுக்கு வந்தது. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடலாம். உலக எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கியமான நீரிணையை ஈரான் மூடினால் பெரும் விளைவுகள் நேரிடும் என உலக நாடுகளும் பதற்றமடைந்தன. இந்த சூழலில் 3 அணுசக்தி தளங்களை தகர்த்து
போரை முடித்து விட்டதாக சொல்கிறது அமெரிக்கா. That hit ended the war. If we didn't take that out, they'd be fighting right now. இஸ்ரேலும் ஈரானின் அணுசக்தியை அழிப்பதில் எங்கள் இலக்கை அடைந்து விட்டோம் என கூறியிருக்கிறது. அமெரிக்கா எந்தவிதமான வெற்றியையும் அடையவில்லை. அமெரிக்காவின் கன்னத்தில் ஈரான் அறைந்திருக்கிறது. யாராவது அத்துமீறினால் அடிப்போம் என கூறியிருக்கிறார் கமேனி. 3 தரப்பும் தங்களுக்கு வெற்றி என சொல்ல, அமெரிக்கா தாக்குதலில் ஈரான் அணுசக்தி திட்டத்திற்கு பெருமளவு பாதிப்பு இல்லை என அமெரிக்க உளவுத்துறை தகவல் வெளியானது. இதனை ட்ரம்ப் மறுக்க, ஈரான் அணுசக்தி அழிக்கப்பட்டதாக மறு அறிக்கையில் சொல்லியிருக்கிறது பென்டகன். இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு நாசம் விளைவித்திருப்பதோடு அந்நாட்டின் முக்கிய ராணுவ தளபதிகளை கொன்றிருக்கிறது. அதேவேளையில் கமேனி ஆட்சி மாற்றம் என்ற இஸ்ரேல் திட்டம் கைகூடவில்லை. இதுவே 1967 6 டே அரபு நாடுகளுடனான போரோடு ஒப்பிடுகையில் இஸ்ரேல் கணிசமான வெற்றியை வசமாக்கவில்லை என்றே சொல்லலாம். ஈரானை பொறுத்தவரையில் அணுசக்தி திட்டங்கள் அழிக்கப்பட்டது, ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டது அந்நாட்டுக்கு பின்னடைவாக இருந்தாலும் 1000 கிலோமீட்டரை தாண்டியும் எங்களால் இஸ்ரேலை தாக்க முடியும் என்பதை போரில் காட்டியிருக்கிறது. வலுவான விமானப்படை, வான் பாதுகாப்பு இல்லாமல் இஸ்ரேலை ஏவுகணைகளால் துளைத்ததை எண்ணி மார்தட்டுகிறது ஈரான். போர் நிறுத்தத்தை தொடர்ந்து எங்களுக்கு வெற்றி என யார் பெருமை கொண்டாலும் பெரும் நாசத்தை மட்டும் விளைவிக்கும் போர் நிறுத்தப்பட்டது அப்பிராந்திய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்ற பொதுவான கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. நாங்க வீட்டிலேயே இருந்தோம், பயம் பதட்டத்தோட முடங்கி கிடந்தோம். இப்போ போர் நிறுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த போர் நிறுத்தத்தால எங்க வாழ்க்கை கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருக்கு. இந்த போர் நிறுத்தம் மிக முன்னதாகவே நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் போருக்கான விலையை கொடுப்பது அப்பாவி மக்களே. நம்ம மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களது மக்களாக இருந்தாலும் சரி, மக்கள்தான் பாதிக்கப்படுகிறார்கள். இருதரப்பு மக்களும் தான் போருக்கான விலையை சுமக்க வேண்டும். இந்த போர் நிறுத்தம் நடந்தது மகிழ்ச்சியே.